சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழை மற்றும் பனிமூட்டம் தொடரும் நிலையில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மணிசெல்வம் வழங்க நாம் கேட்கலாம். மணிசெல்வம், தற்போதைய காலநிலை எப்படி இருக்குங்க? வணக்கம் சார். நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த ஒரு வார காலமாக கடும் பனிமூட்டம், சாரல் மழை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் கனமழையும் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இன்று காலை முதல் இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் பள்ளி மாணவிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். மலைப்பகுதியிலிருந்து ஏற்காட்டிற்கு 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏற்காடு மையப்பகுதிக்கு படிக்க வரும் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறே பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கவில்லை என்று பெற்றோர்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். மேலும் பள்ளி மாணவர்களும் மலை கிராமத்திலிருந்து வரும்பொழுது கடும் குளிரும் சாரல் மலையில் நனைந்தவாறே, குடை பிடித்தவாறே, ஜரிக்கு நனைந்தவாறு பள்ளி மாணவ மாணவிகள் வருகின்றனர். சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகிறது. கடும் குளிர் நிலவுவதால் காப்பி தோட்ட தொழில் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது. கட்டிட தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகள் அனைத்தும் மூடி கிடக்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி ஏற்காடு முழுவதும் வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகிறது. அரசு அதிகாரிகள், தாசில்தார் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்காட்டில் தங்கி பணியாற்றவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஏற்காட்டில் இருக்கும் மழையின் தாக்கம் ஆசிரியர்களுக்கு தெரியவில்லை. இதனால் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கவில்லை என்று ஆதங்கத்தை பெற்றோர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். சாம், விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம்.